ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் கார்ன். இதை போல் முழுசாக நமக்கு கடையில் கிடைக்கும். இதை எப்படி ஈஸியாக உரித்து நம்ம டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் உரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அதில் உள்ள அந்த கார்ன் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு முழுசாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே கார்ன் கிடைக்கும். அதை நீங்கள் பட்டர் போட்டு, உப்பு போட்டு, மிளகு போட்டு அந்த மாதிரி நிறைய விதமாக நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த முழு கார்னை ஸ்வீட் கார்னை அப்படியே எடுத்து இது போல் ஒவ்வொரு லேயராக உரிச்சிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வந்துடும். இது போல் உரித்து எல்லா பெட்டல்ஸையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கார்னில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஒரே லைனில் கார்ன் அப்படியே லைனாகவே அது இருக்கும். அந்த இடத்துல நம்ம கத்தியை வச்சு வெட்டிட்டு இதை போல் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே போல் மேலே நம்ம கட் பண்ணிவிட்டு கீழேயும் லைட்டாக கட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு லைனை நீங்கள் இதை போல் எடுத்துடணும். அது எடுக்கும் போது கொஞ்சம் ஆழமாக நீங்கள் எடுத்துடணும். அந்த ஒரு லைன் மட்டும் உள்ள அந்த கார்ன் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த வேர் பகுதி இல்லாமல் இருக்கும். மீதி கார்ன் எல்லாமே நமக்கு வேர் பகுதியோடையே கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக அந்த கத்தியில் அந்த கார்ன் ஒட்டிகிட்டு இருக்க கார்னை எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த லேயர் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்படி லைட்டாக நம்ம டச் பண்ணும் போதே அது வெளியே வந்துடும் அந்த கார்ன்ஸ் எல்லாமே. இந்த கார்ன் நம்ம கடையில் கிடைக்கிற அந்த முழுசாக கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த கார்ன் போலயே நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம பீஸா செய்யலாம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த கார்னை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு வாரம் கூட ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உரிக்கிறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த ஃபஸ்ட்டு லேயர் எடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். இது நம்ம ஃபுல் கார்னை அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான கார்ன் பாதி இதிலருந்தே இவ்வளோ கிடச்சிருக்கு. முழுசாக அதில் உள்ள வேர் பகுதி கூட டேமேஜ் ஆகாமல் நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம உரிக்கும் போது ஈஸியாகவே கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே உரித்து எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டிகிட்டு இருக்காது. இப்போ 2வது மெத்தட் பாருங்கள். இந்த கடைசியில் இருக்கிற அந்த இதை உடச்சி எடுத்துட்டோன்னா இதை விடையும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள், அந்த லைன் ஒரே லைனாக இருக்கிற மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற கார்னில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் அதை உங்களுக்கு காட்டுறேன். இது போல் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை போட்டு 1 வீக்குக்கு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையானப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். இது வேகிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ஸ்வீட் கார்னை வச்சு ஈஸியாக செய்கிற டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணி விடுறேன். அந்த டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.